ஜாக்கெட் காமிக்கிறேன். என்ன போகிறது எக்கில் மேலே எக்கில் வந்து நிற்குது. டைமண்ட் நெக்கு நல்லா சூப்பராக மணி தான் கட்டி சூப்பராக வந்துச்சு. ஜாக்கெட் தைச்சிட்டா, ப்ளவுஸ் தைச்சிட்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட டைலரிங் கிளாஸ் நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோமே. காலையில் எழுந்தவொன்னே பார்த்தீங்கன்னா பெரிய ட்விஸ்ட் என்னன்னா எனக்கு ஏரியா கட்டு. ஸோ அது ஞாபகமே இல்லை, தெரியுமே இல்லை எங்களுக்கு ஏரியா கட்டுன்னு சொல்லிட்டு எதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. இன்னைக்கு காலையில் எழுந்து சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு கிளாஸ் வந்து கிளப்பிட்டேன். சரி, மனோ தான் வந்து இனிமேல் ட்ரா பண்ண போகிறாரு. இன்னைக்கு ஃபுல்லாக டைலரிங் கிளாஸில் என்ன நடக்குது, என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் வந்து கேட்டுருந்தீங்க. ஸோ ஆரம்பிச்சுக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள ஸ்கிப் பண்ண பாருங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்க்கு வந்துட்டோம். மனோ வந்து பார்த்தீங்கன்னா வழி அமைச்சிட்டு நாமளும் வந்து போயிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, உள்ளே போயிட்டு பாருங்கள் என்னென்னலாம் பண்ணுறாங்கன்ட்டு. பாருங்க எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். எப்பயுமே நான் ப்ளவுஸ் தைச்சா ஈவினிங் வந்து மனோட காட்டுவேன். ஸோ இந்த ப்ளவுஸ் தான் நீங்கள் நான் தைச்சேன், இந்த வேலை தான் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஓகே, சரி போய்ட்டு பாய். பாய். சரண்யா, அம்மா உனக்காக பூ கொடுத்து அனுப்புனாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஜெயஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்துகிட்டு வந்தாங்க அம்மா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. நான் சும்மா மாடிக்கு வந்தேன், அப்படியே பூ வச்சுக்கிட்டு போய் திரும்ப கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு. துணி பத்தில் என்ன பண்ணுறது, டிசைன் வைக்கிறதுக்கு புடவை இருந்துச்சுன்னா புடவையிலேருந்து கட் பண்ணி வச்சுப்போம். நான் நார்மல் ஜாக்கெட் தான் தைக்கணும். நார்மல் ஜாக்கெட்லேயே அதோட டிசைன் தைக்கணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கேன். போயிட்டு தான் வாங்கிட்டு வரணும். சரி, சும்மா வந்து போகலான்னு நினச்சேன். ஏன்னா உள்ளே ஃபுல்லாக நீங்கள் ஏரியா கட் சொன்னோம் இல்லையா, கரண்ட்டே இல்லாமல் கசன்னு இருக்குது. அதனால சரி போயிட்டு ரிலாக்ஸாக காற்று வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வந்தால் இங்கே வந்து அதுக்கு மேலே சுத்தமாக காற்று இல்லை. எந்த செடி கொடி எதுவுமே அசையவே இல்லை, ஆடவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், மெத்தைக்கு வர பார்த்து வந்து சூடு கொட்டை வந்து கிடச்சி ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு ஐயோ வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் சூடு கொட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிது. யாருக்கெல்லாம் சின்ன வயசு நான் கண்டிப்பாக நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பொறுக்கி வச்சுருந்துருக்கேன். சின்ன வயசு மெமரிஸ் இதெல்லாம். ஸோ இது நல்லா தீ வச்சோம் அப்படின்னா செமத்தியாக சுடும். சிவா, நம்ம ரம்யா பண்ணி பார்க்குமா? அவள் சும்மாவே ஆக்ஷன் போடுவா, இதுக்கெல்லாம் 1-2 ஆக்ஷன் போடுவா. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தைக்காமல் பாதியாக வந்து பார்த்துருந்தேன். அந்த ப்ளவுஸ் வந்து முழுசாக முடிச்சிட்டேன். ஃபினிஷ் தான் வச்சுருந்தேன். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. வேறு கலர் கொடுத்துருக்கல, நல்லா இருக்குது. இந்த மாதிரி நான் தைச்சேன்னு நினைக்கிறேன். அம்மா, இந்த மாதிரி நான் தைச்சேன் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்கில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வச்சு தைச்சிருக்கேன். இதில் வந்து மணி கட்டணும். மணி கட்டினா இன்னும் கொஞ்சம் அழகாக கொஞ்சம் அட்ராக்ஷனாக தெரியும். இது எதுவுமே எனக்கு இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டாக்காவுக்கு. இது வந்து அங்கே ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயஸ்ரீ வாங்கி வந்து கொடுத்து தைக்க சொன்னாங்க. ஒரு அக்கா கேட்டாங்க தைச்சி கொடுக்க சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தைச்சிருக்கேன். மணிலாம் கட்டிட்டு பார்த்தா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். சரி, நான் மணி காட்டுறேன், போய் தைப்போம். இன்னும் துணிலாம் வெட்டல, இதெல்லாம் வீட்டில் போய் பார்த்துக்கலாம்ல மணி கட்டுற வேலையெல்லாம். துணி வெட்டல, ஆனால் துணி வாங்கிட்டு வரல. ஏன்னா இப்போ மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மிஷின் ஃபுல்லானதுனால நமக்கு எந்த வேலையும் இல்லை. இங்கே இருக்கும்போது கொக்கியும் மணி கட்டிட்டா கொஞ்சம் வீட்டில் போனால் ஃப்ரீயாக இருக்காங்க. நாளைக்கு புது துணி வாங்கி வந்து தைக்கணும். சரி, நீ போய் தை. ஃப்ரெண்ட்ஸ், ஜெயஸ்ரீ ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஹோல்ஸ் போட்டு தைக்கிறாங்க. அதையும் வந்து காட்டுறேன். ஓகே, நான் வந்து தைச்சி முடிச்சுட்டு எடுத்து காட்டுறேன். சரிண்ணா. ஆமாம், சாக்லேட் மாடல் சூப்பராக. சாக்லேட் மாதிரி இருக்காது, பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும். புரியல. சாக்லேட் மாதிரி இருக்காது, பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும். சூப்பராக தான் இருக்குது, நல்லா இருக்குது. ஃபுல்லாக காட்டு. எந்த சைடு விட்டு எந்த சைடு இருக்குன்னா மணி கட்டுறது தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சாக்லேட் அந்த இது துணி மடித்து கட்டணும்ல, அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் காட்டுறேன். எனக்கு ஒரு மணி மட்டும் கட்டிட்டேன். ஃபுல்லாக சாக்லேட் மாடலுக்கு வந்து கட்டிட்டுனா சூப்பராக இருக்குல்ல. ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். சரி, நான் சொல்லக்கூடாது, நீங்கள் தான் சொல்லணும். சரி, ஓகே. ரம்யா ஜாக்கெட் எடுத்து நீ நான் சொன்ன பண்ணுறேன். ரம்யா ஹெல்ப் பண்ணுறேன். ரம்யாவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். தெரியும் ரம்யா. ரம்யா தச்சு ஜாக்கெட் காமிக்கிறேன். என்ன போகிறது எக்கில் மேலே எக்கில் வந்து நிற்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா வச்சு. ஆமாம், டிசைன் சூப்பராக செய்கிறோம்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன்லாம் எப்படி சொல்லுமா இருக்காங்க காலர்ஸ் வந்து காமிங்க. நான் வந்து உங்களுக்கு யாருன்னா ஜாக்கெட் தைக்கணும், உங்களுக்கு யாருன்னா ப்ளவுஸ் தைக்கணும் கூட என்கிட்ட ஆர்டர் சொல்லலாம். சும்மா அது ஃபைன். இப்போ வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டுமே மணி வந்து பார்த்தீங்கன்னா
மணி 2:30 ஆகுது. 2:30 தான் வேறு ரெகுலராக சாப்பாடு. ஏன்னா மிஷினில் உட்காந்துட்டா ஏந்துருக்கு. அந்த மிஷின் உட்காந்து ஏந்துருக்கவே முடியாது. ஏன்னா தைக்கிற ஆர்வமும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். பசி கூட எடுக்காது. ஸோ அதனால் இப்போ தான் சாப்பிட்டு திரும்ப என்னோடய ஜாக்கெட் தைச்சிட்டேன். ரம்யா பொறுமையாக சாப்பிட்டு இருந்தாலும் சரி அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே கையில் வச்சுருக்கோம். இது வச்சுருக்கோம்ல இது வச்சுருக்கோம்ல முடியல. இது வந்து அப்புறம் கையில் வைக்கணும். ஸோ கையில் வைக்கிறதுக்காக தைக்கணும். அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு சரி சரி சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? எந்த ஒரு ஜாயின்ட்டுமே ஃபினிஷ் பண்ணிட்டு பார்த்தா தான் அதோட லுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுமே. என்னோட ஜாக்கெட் காட்டுறேன். மணி தைச்சிட்டேன் காட்டுறேன். ஓகே ரம்யா, நீ என்ன சன்னை தைச்சி ஜாக்கெட்டை காட்ட போறியா? டைமண்ட் நெக்கு நல்லா சூப்பராக மணி தான் கட்டி சூப்பராக வந்துச்சு. ஜாக்கெட் தைச்சிட்டா, ப்ளவுஸ் தைச்சிட்டா, செம்மையாக இருக்குது. ஒன்றும் இந்த மாடலாம் நீ ஒன்றும் தைக்கல தானே ரம்யா? இந்த மாடலை தைச்ச நல்லா பாரு. நீயும் தைக்கல நானும் தைக்கல. இதுவும் தைக்கல இதுவும் தைக்கல. சாட்டியா? என்ன சாட்டை? ரசம். ஃப்ரெண்ட்ஸ் இவன் ஒரு ரசம் வச்சாலும் வச்சா எல்லாரையும் கொல்றா ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு ரசத்தை வச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கு. என்ன இதெல்லாம் விநாயகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எருக்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் பறிச்சுட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து பறிச்சுட்டு போயிட்டாங்க. சாக்குலாம் வச்சு பறிச்சாங்க. வந்து சாக்கு வச்சு பறிச்சு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். விற்கிறதுக்காக மாத்திரம் பறிச்சு போகிறாங்க. நம்ம வீட்டுக்கு கொஞ்சமாக பறிச்சு போகலாம். எங்கே ரம்யா எங்க? அவர் அங்கே பறிக்கிறாரு. சரி வாங்க சீக்கிரம் பறிச்சுட்டு போகலாம். நாங்கள் நாளைக்கு தான் வந்து பறிப்போம். நாளைக்கெலாம் இருக்குமா என்னன்னு தெரியல. நீங்கள் இன்றைக்கே பறிச்சுட்டு போகிறீங்களா? ஆமாம், பின்ன நாளைக்கெல்லாம் எப்படி இருக்கும்? நீயோட லாஸ்ட் இருக்கிட்டு பூரா பறிச்சிருவாங்க. சரி ஓகே. இந்த டைமில் வந்து எருக்கும் செடி எங்கே இருக்குதுன்னா பார்த்து 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 பறிப்பாங்க. நிறைய செடி இருக்குது. உள்ளெல்லாம் இருக்குது. முள்ளா இருக்கு. ரோட்டு மேலே இருக்கிறத மட்டும் பறிச்சுக்கோங்க. ஆமாம் உள்ளெல்லாம் பார்த்ததில்ல. அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பூ பறிக்க சொன்னால் டான்ஸ் ஆடுது. என்ன பண்ணுறோம்யா? பாலை ஒழுங்குன்னு இருக்கிற இருக்கும் பாலை. அம்மா பொறுமையாக வந்தா நீ தான் பஸ் பிடிக்கிறவரா? நீ தான்மா வண்டியில் ஜாலியாக போயிடுவேன். நாங்கள் தான் பஸ் பிடிக்கணும். பஸ் நீங்கள் தான் இருக்கும்போது பறிக்கிற சொல்லிட்டு டைம் ஆக்கிட்டு வரீங்க. பார்த்தீங்களா கையை தொடக்கி டிஷ்யூ பேப்பர் ரம்யாவுக்கு. ஆமாம் இவ்வளோ முடிஞ்சிடுச்சு. ஜாலியாக பேசிட்டு ப்ளவுஸ்லாம் தைச்சிட்டு வர வழியில் எருக்கும்போது நாளைக்கு விநாயகர் பறிச்சிட்டோம். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மல்லாட்டெலாம் வந்து கொடுத்து விட்ருக்காங்க. ஆமாம் மல்லாட்டை கொய்யாக்கா அம்மா என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா நான் போனால் எடுத்துகிட்டு வருவேன். அப்படி இல்லைன்னா அம்மா ஜெயஸ்ல கொடுத்து அமைச்சிருவாங்க. ஏன்னா இங்கே வராங்க இல்லையா அதனால. சரி வாங்க போகலாம். உங்களுக்கு பஸ்ஸு டைம் ஆச்சுல. ஆமாம் ஆமாம் சரி பார்த்து பத்திரமா போயிட்டாங்க. அவனுக்கு இறக்குப்பு வேணாம்னா அங்கே போய் அம்மா நம்ம சுற்றி செடி தான் என்ன. சரி சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா டைலரிங் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. காலையில் போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் மொதல் மிஷினில் உட்காந்தேனே. உட்காந்து என்னோட வேலை முடிஞ்சோடனே நான் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்து எனக்கு அடுத்து உட்காரவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து தைச்சாங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா தைச்சிட்டு மணிலாம் கட்டி முடிச்சுட்டு ரம்யா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். முடிச்சுட்டு நாங்கள் அழகாக ஜாலியாக வரும்போது அவங்க இருக்கும் போதும் பறிச்சாங்க. நம்ம வந்து நமக்கு எதுக்கு போவே கிடைக்காது போல போகணும் அப்படி. ஆமாம் இன்றைக்கே எல்லாரும் பறிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம நாளைக்கு போயிட்டு இதெல்லாம் வாங்குவோம்ல பிள்ளையார்லாம் அங்கே தான் போயிட்டு வாங்கணும். நம்ம விநாயகர்லாம் வாங்க போகும்போது அங்கே பறிச்சுட்டு வர இருந்தால் பார்த்தீங்கன்னா பட் இல்லைன்னா இப்படி தான் போகணும். சாக்லேட் வந்து பறிச்சுட்டு போனாங்க விற்கிறதுக்கு போல. ஆமாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மல்லாட்டெலாம் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. நான் வீட்டில் போய் காட்டுறேன் இல்லையா பாருங்க. பெரியம்மா வீட்டுக்கு போனாங்களாம். சரி நான் தீனிக்கு மல்லாட்டை கேட்டிருந்தேன். மல்லாட்டை கொய்யாக்கா இதெல்லாம் வந்து படைக்கிறதுக்கு வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் கம்பு நேத்தே கொடுத்துட்டாங்க. கம்பு நேத்தே வந்து கொடுத்துட்டாங்க படைக்கிறதுக்காக. சரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன். சரி நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் இன்றைக்கே போயிட்டு. ஏன்னா நாளைக்கு காலையில் வந்து நம்ம வேலை கரெக்டாக இருக்கும். அப்படி இங்கேருந்து நம்ம ஊருக்கு போயிட்டு பிள்ளையெல்லாம் வாங்கிட்டு வரணும். இங்கே விநாயகரெல்லாம் விற்கும். பட் ரேட்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நம்ம வில்லேஜில் பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம். அங்கேயுமே ரேட்லாம் அதிகமாகிடுச்சு தெரியுமா? இல்லை அங்கே அப்போ அங்கே அதிகமாகிடுச்சுன்னா அதை விட அதிகமாக இங்கே இருக்கும். இருக்குது. சரி போகலாமா? போகலாம். சரி அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டேனே. போயிட்டு பழம் வாங்கிட்டு ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வரலாம் வாங்க.